ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் மின்சாரத்துறையிலேருந்து ஒரு அருமையான ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. உங்களுக்கான சம்பளம் 38,000 ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 30/12/2024 வரைக்குமே டைம் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக இது ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு வேலைவாய்ப்பு தான். 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிலிட்டி தான். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர் எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். என்எல்சி இந்தியா லிமிட்டட்லேருந்து நமக்கான வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா நெய்வேலி, கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. அங்கே தான் நமக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் இருக்கும். ஸோ என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக், டெக்னிக்கல் பர்சனல் ஆன் ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கேட்டகரி நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான். ஜூனியர் இன்ஜினியர் சயின்டிஃபிக்கில் 38,000 உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் இல்லை பார்ட் டைம் டிகிரி இன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லை அப்ளைட் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். 2வது பதவியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்ற கேட்டகரியில் எடுக்கிறாங்க. மைக்ரோபயாலஜி, இதுக்கும் 38,000 சேலரி. ஃபுல் டைம் இல்லை பார்ட் டைம் டிகிரி இன் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். 3வது பதவி அதே தான், ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கலில் 38,000 உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. ஃபுல் டைம் இல்லை பார்ட் டைம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இல்லை ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்படின்றத படிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் சிவிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சேம் 38,000 சேலரி தாங்க. ஃபுல் டைம் பார்ட் டைம் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 4 பதவியில் நீங்கள் என்ன பதவிக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சூட் ஆகுதோ அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். முக்கியமாக உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸாக தெரியணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தமிழ் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எஸ்எஸ்எல்சி 10th 12th பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் தமிழில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். 40% மார்க் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி இருந்தீங்கன்னா 50%, இது வந்து யூஆர் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 60% மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி தான். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பதவிக்குமே 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க, அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸில் இருக்கிறவங்க 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம் 33, எஸ்சி, எஸ்டி அப்படின்னா ஒரு 5 வருஷம் 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஃபிக்ஸ்டு டேர்ம் கேட்டகரியில் எடுத்தாலுமே உங்களை 3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபிக்ஸ்டு டேர்மில் வச்சுருப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி 38,000 per மந்த் இருக்கும். அதேமாதிரி பிஎஃப் கிராட்டிடியூட் ஃபண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அஸ் பர் த ரூல் படி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதேமாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கேஷுவல் லீவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 நாள் இருக்குது. அதேமாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1ல் 30 கொஸ்டின் இருக்கும், ஜென்ரல் ஆப்டிடியூட். பேப்பர் பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின் உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு 50%, ஓபிசிக்கு 40, எஸ்சி எஸ்டிக்கு 40% இருந்தால் போதும் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கை கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நம்ம எடுத்தாலே எலிஜிபிலிட்டி தான். நிறைய பேருக்கு இந்த வேலைவாய்ப்பை பற்றி தெரியாது. ஸோ இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஜாப் கண்டிப்பாக நமக்கு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு போகிற செலவு. ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சேல்ரி, ஜாப் நேச்சர் எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.nlcindia.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்கும் போது உங்களோட ஃபோட்டோ, சைனு, சிக்னேச்சர் எல்லாமே எவ்வளோ கேபியில் இருக்கணும், அதேமாதிரி உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் எவ்வளோ கேபியில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 300 ரூபாயும், ப்ராசஸிங் ஃபீஸு 295 ரூபாய், டோட்டலாக 595 ரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த 295 மட்டும், அது மட்டும் நீங்கள் 295 ரூபா மட்டும் கட்டினா போதும். ஸோ இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்தே வந்துடும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஆதார் கார்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்லை டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட், கன்சால்டேட் ஆர் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டு இதெல்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஹேவிங் மீடியம் ஆஃப் ஸ்டடி இன் லோக்கல் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜில் படித்ததுக்கான சர்டிஃபிகேட், இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டே கொடுக்கலாம் அதில் தமிழ் லாங்குவேஜ் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில். இல்லைன்னா நீங்கள் ஸ்கூலில் போய்ட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கூட வாங்கிக்கலாம். காப்பி ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அதற்கான சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன்னா அதற்கான சர்டிஃபிகேட், ஸோ அதர் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதோட டாக்குமெண்ட். ஸோ அதெல்லாமே எவ்வளோ கேபில் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாக்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை டவுன்லோட் பண்ணிவிட்டு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொள்ளுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டு 30/12/2024 வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சுக்கலாம். இதே மாதிரி மற்றும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.